महावीराय धीमहि तन्नो मुनीश्वरः प्रचोदयात्। ओम तत्पुरुषाय विद्महे महावीराय धीमहि तन्नो मुनीश्वरः प्रचोदयात्। சித்தர் தமிழ் சேனலில் உள்ள அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் பணிவான வணக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்திலிருந்து தங்கராஜ் பேசுகிறோம். இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய மூலிகையாகப்பட்டது துத்தி. பாருங்க, மஞ்சப்பூவு இதனுடைய இலை இந்த அளவுக்கு இருக்கும். மழை காலங்களிலே நல்லா வளர்ச்சி பெற்று இலை நல்லா அகலமாக பெரிதாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் இந்த பூ பார்த்துக்கோங்க. துத்தி அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஒரு 10 வகையான துத்திகள் காணப்படுகிறது. அதாவது பனியர துத்தி என்பார்கள், வட்ட துத்தி என்பார்கள், அதேமாரி மலை துத்தி, மணி துத்தி, பவள துத்தி, இது போன்ற துத்திகள்லாம் இருக்கிறது. மருத்துவத்திற்கு பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க, பாரம்பரிய வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம் முன்னோர்கள் வைத்தியம், சித்தர்கள் சொன்னக்கூடிய ஒரு சில முறைகளை இப்போ இங்கே காண போகிறோம். உடலில் உள்ள உஷ்ணத்தை தணித்து கண் பார்வை நல்லாக தெரிவதும், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசன வாயுன்னு சொல்லக்கூடியது சில டைமில் பிரச்சனைகளாக இருக்கும் பொழுது நம்ம எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு வைக்கும் பொழுது இதனுடைய இலையை நல்லா ஒரு 4-5 இலையை இந்த மாதிரி பொரிச்சுக்கி அந்த பருப்புலேயே போட்டு கடைஞ்சி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது வருங்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆசனவாய் எரிவு, அந்த மூல வியாதிகள்லாம் வராமல் தடுக்கும். இருக்கிறவங்க ஆரம்பமாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நம்ம அரைச்சி நல்லா மோரில் சாப்பிட்லாம். எந்த அளவுக்கு சாப்பிட்லான்னா, நெல்லிக்காய் அளவில் உள்ளுக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரத்தமாக போகக்கூடிய மலங்கள் எல்லாம் பிரச்சனைகள் தீர்ந்து நலம் பெறும். அதே மாதிரி இந்த ஆசன வாயில் இது விளக்கெண்ணெயில் கொஞ்சம் வதக்கி ஆசன வாயில் கட்டிட்டாலும் அந்த புண்ணுகள் இருந்தாலும் ஆற்றக்கூடிய வலிமை உண்டு. மேலும் இந்த பூ பார்த்தீங்கன்னா, இந்த பூவெல்லாம் நம்ம இப்போ பூ சீசனு. இந்த பூவெல்லாம் பொரித்து இதெல்லாம் காய வச்சு பவுட்ரு பண்ணி இந்த பவுட்ரு நம்ம சாப்பிடும் பொழுது, அதாவது உடல் எரிச்சல், உடல் ஒவ்வொருத்தருக்கு எரிச்சலாக இருக்கும், அந்த எரிச்சல்லாம் தீரும். இதனுடைய காய் பாருங்கள், காஞ்சி போன காய் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் இதனுடைய காய், காஞ்ச காய், அந்த பூவிலேருந்து வரக்கூடிய காய். இதை நம்ம பவுடர் பண்ணணும். பவுடர் பண்ணி 2 கிராம் அளவில் நம்ம சுடு தண்ணியிலே சாப்பிட்லாம். சாப்பிடும்போது மேலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன புள்ளி வெண்புள்ளியாக தோன்றும். ஆரம்பமாக உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால், இது ஒரு 2 கிராம் அளவில் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த வெண்புள்ளிகள் மறையக்கூடிய தன்மை இந்த மூலிகை ஒன்று. இது ஒரு காயகற்ப மூலிகை தான். ஆனால் சித்தர்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா, காயத்தை ஆற்றக்கூடிய மூலிகை இது, சக்திகள் உண்டு. பொதுவாக இதை என்ன அப்படின்னா, இந்த மூலவியாதிக்கு நிறையா மருத்துவர்கள் லேகியத்திலும் சேர்த்துவது உண்டு. அதே மாதிரி கஷாயம் வச்சும் சாப்பிடுவது உண்டு.
இதை வந்து நம்ம பசுந்தலையாகவே சாப்பிட்லாம். மாட்டு வைத்தியம் இதற்கும் பயன்படுத்துவார்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் உங்களுக்கு 3 மூலிகை இதில் வந்து அறிமுகப்படுத்துகிறோம் பாருங்கள். இதுவும் வந்து துத்தி தான், இதுவும் துத்தி தான். இதனுடைய பூவும் பாருங்கள், 2 உடைய பூவும் பாருங்கள். இது வந்து சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு துத்தி. இது வந்து கொஞ்சம் கூடுதலான பவர் வந்து பவள துத்தி. பவளம்னா என்ன அப்படின்னா பார்த்துங்க, பவளம் மாரி வந்து சென்டரில் சகப்பு கலரில் இருக்குது இல்லையா, அதனால் இதை வந்து பவள துத்தி அப்படின்னு சொல்லுவோம். சிவப்பு துத்தி, பவள துத்தி இந்த மாதிரி மருத்துவர்கள் கூறுவார்கள். எங்கள் கிராமப்புறத்திலேயே நாங்கள் வந்து இதுக்கு பவள துத்தி என்று பேர் வைத்துள்ளோம். கிட்டத்தட்ட அந்த காய் 2 ஒரே மாரி தான் இருக்கும். பூவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாரி இருக்குது. அந்த உள்ள சென்டரில் பாருங்கள், மையப்பகுதியில் மட்டும் அந்த பவளம் மாரி இருக்கும். இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாரி இருக்கும். பாருங்கள் இந்த காய் எப்படி இருக்குது, அதே காய் தான், ஆனால் அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இது பார்த்தீங்கன்னா பவள துத்தி. ரத்தம் போக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசனவாதியில் ரத்தம் மாரி போணுச்சுனாலும் இந்த பவள துத்தியை நம்ம தேடி பிடிக்கணும். மாலை நேரத்தில் கிடைக்கும், காலையில் நேரத்தில் சில இந்த பூ வெடிக்காமல் கூட இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல ஆங்காங்கே தென்படுகிறது. இது வந்து இந்த ரத்தம் அதிக போக்கு இருக்கிறவங்க, ஆசன வாயில் இருக்கிறவங்க இதை வந்து முன்ன சொன்னது போல், அதாவது விளக்கெண்ணெயில் வதக்கி அதை ஆசன வாயில் வந்து நம்ம கோமணம் கட்டுற மாதிரி கட்டிக்க வேண்டியதான். அதுமாரி கட்டி கொண்டால் புண்ணு ஆறும், உள்ளுக்கும் சாப்பிட்லாங்க. அந்த மாதிரி ஒரு ஆற்றல் உடையது. இது பார்த்தீங்கன்னா மணியான் துத்தியும்பாங்க, காட்டு துத்தியும்பாங்க. இது பாருங்கள் நீளமாக போகும். இதனுடைய பூ கொஞ்சம் ஆடின மாரி கூட இருக்குது. இன்னும் மொக்கு வெடிக்கவே இல்லை. இது காலையில் நேரத்தில் வெடிக்கும், நல்ல ரேடியோ மாரி. உள்ள இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த மாதிரி ஆற்றல் உடையது. இந்த தலை பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இப்போ நாங்கள் உங்களுக்கு 3 வகையில் காட்டியிருக்கோம். இன்னும் சிறுந்துத்தி, வெள்ளைத்துத்தி, இது போன்ற துத்திலாம் இருக்குது. எங்களுக்கு வந்து இப்போ 3 துத்தி எங்கள் பகுதியில் கிடைச்சதுனால 3 துத்தி இப்போ இந்த டைமில் எடுத்துருக்குறோம். மேலும் இந்த துத்தியினுடைய வேறு, இந்த துத்தியினுடைய வேரை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா காப்பு கட்டணும். காப்பு கட்டி வடக்கு பக்கம் வரதா வேறு தான் எடுக்கணும். குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பாலஸ்டம், ஆரஷ்டம், பாலஸ்டம், கிரக தோஷத்திற்கு குழந்தைங்களுக்கு கணபதி சக்கரத்தில் இதனுடைய வேரை வந்து பயன்படுத்தலாம். அப்படி ஒரு ஆற்றல் உடைய ஒரு மூலிகை. அதேமாதிரி இதனுடைய காய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 108 மூலிகை, 1008 மூலிகை ஓமங்கள் நடக்கும்போது ஓம குண்டங்களிலே இதை வந்து நம்ம ஓமத்துக்கு பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது நோய்கள், உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்திகள் ஆற்றல் உடையது. இதை நம்ம சாப்பிட்லாமா, இது ஏதாவது ஆயிருமா அப்படின்னு, இதெல்லாம் இயற்கையாக வரக்கூடிய துத்தியுடைய கீரை வகை தான் அது. நம்ம பாசான ஐட்டத்தில் எதுவும் சொல்ல மாட்டோம். தெரிஞ்சாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு முறைகளாக படித்தவர்கள் சொல்லிட்டோம். நம்ம வந்து எங்கள் முன்னோர்கள் பாட்டி முறைகளை சொன்னதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறத சொல்கிறோம். இது வந்து நம்ம சுத்தமாக எடுத்துகிட்டு வந்து அழைச்சிட்டு கழுவிட்டு நம்ம பருப்புலேயே போட்டு சாதாரணமாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். முன்கூட்டியே நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். இப்போ வெய்ய காலம் வந்துடுச்சு. இப்போ பங்குனி மாதம் நடந்துட்டு இருக்குது இல்லையா, இந்த பங்குனி அதாவது சித்திரை, அந்த பங்குனி, வைகாசி இதெல்லாம் வந்து அதிகமான வெயில் காலங்கள்ங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் காஞ்சி போய் மாதிரி இருக்கும். சில இடத்துல கிடைக்குது. நீங்கள் இது கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தலாம். மேலும் இதனுடைய வேறு வந்து பார்த்திங்கன்னா பல்வலி, சொத்தப்பல் இந்த மாதிரிலாம் வரும். கொஞ்ச நேரம் இந்த வேரை எடுத்து வாயில் வந்து அடக்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த வாயில் இருக்கக்கூடிய அந்த பல் எகிறு உடைய புண்ணு நல்லாகி உங்களுக்கு அந்த பல்வலி நல்லாயிரும். அப்போ அந்த வேரை என்ன பண்ணணுன்னா எடுத்து நல்லா வந்து கல்லில் வந்து கொட்டணும், அடக்கி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து பல்வலி உடனே நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது தனியாகவே. வேறு எதுவும் அது இதுவும் சேர்த்துனுங்கிறதுல இல்லை. இதை பயன்படுத்துங்க. அனைவரும் வளமுடன் வாழணும். இதுதான் வந்து சித்தர் தமிழுடைய சேனல் எதிர்பார்க்குது. வாழ்க வளமுடன். இன்னும் மேலும் எங்களுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஒரு நல்ல நல்ல மூலிகை எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டே இருக்கிறோம். வணக்கம், நன்றி.